நயனா நாகேந்திரன் பேசுனதாகட்டும், முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினாகட்டும், அமித்ஷா பேசினாகட்டும், எல்லாரையும் மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. இந்த உதயநிதி, இன்ப நிதி, எல்லா நிதியும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தமிழகத்தின் நிதி நிலைமையை மிக மிக பாலும் குளிர் தள்ளிட்டாங்க. இன்று நம்முடன் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா, அண்ணாமலை, நயனா நாகேந்திரன் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய விழாவில் அமித்ஷா வருகைக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? நம்ம அதை பேசுறதுக்கு முன்னாடி ஏன்னா நயனா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் நடைப்பயணம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 38 மாவட்டத்தில் 33 மாவட்டங்களை சுற்றி வளைத்து அதில் 54 இடங்கள்ல மக்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 47 பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காரு. அங்கே பேசும்போது அவர் இந்த திமுகவின் அவல நிலையை பற்றியும், பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மையை பற்றியும், டாஸ்மாகின் வருமான உயர்வை பற்றியும் மிக அழகாக பொறுமையாக மக்களுக்கு புரியும் வரையிலும் பேசியிருக்காரு. இதனால மக்கள் மிகவும் தெளிவடைஞ்சிருக்காங்க. நம்ம பொதுவா பேசிட்டே இருப்போம், நியூஸ்ல படிப்போம், எல்லாமே பார்ப்போம். பட் இவரு தானாக தங்களுடைய தொண்டர்களுடன் சென்று ஒவ்வொரு பகுதியாக மக்களை சந்திச்சு அனைத்து தமிழ்நாட்டின் இன்றைய நிலை, திமுகவின் அவல நிலையை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்சு இது அக்டோபர் 12ஆம் தேதி ஆரம்பிச்சது, 4 ஜனவரி முடிஞ்சது. 84 நாட்கள் இந்த பயணமானது தமிழகம் முழுவதும் சென்று நிறைவடையப்பட்டது. மிக மிக விறுவிறுப்பாக மக்களின் ஆதரவோடு நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவாக புதுக்கோட்டையில உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையிலே நடந்தது. இதில் அனைவரும் பார்த்திருப்போம். நயனா நாகேந்திரன் பேசினதாகட்டும், முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினாகட்டும், அமித்ஷா பேசினாகட்டும், எல்லாரையும் மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. எப்படின்னா ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய அவல நிலையும், திமுகவின் அவல நிலையும், திமுக தமிழக மக்களுக்கு, மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாரு. பொறுமையாக எடுத்து சொன்னாங்க 3 பேருமே. இதுல மிகவும் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமா பேசுறது பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அது மட்டும் கிடையாது நயனா நாகேந்திரன் ஒவ்வொரு இதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க, புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காங்க. கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 17 பேர் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பள்ளிக்கூட வாசலிலே போதைப் பொருட்கள், ஆசிரியர்களே போதை போட்டுக் கொண்டு போகிறார்கள், மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான், மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது. பெண்களுக்கு அவல நிலையாகட்டும், அதே மாதிரி மக்களுடைய ஒரு தரம் குறைக்கப்பட்டதாகட்டும், அதே மாதிரி கடன் வாங்கி குவிச்சிருக்கிறதாகட்டும், அந்த கடன் கட்டிட்டு அதில் எவ்வளோ வட்டி விகிதம் நம்ம கட்டுறோம், எவ்வளவு ஆக்கப்பூர்வம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது அனைத்துமே சொன்னாங்க. மிக அருமை. மக்களுடைய ஆதரவு. நேற்று டிஆர்பி ஒவ்வொரு டிவிலையுமே இந்த சேனல் எந்த சேனலில் இதை ஒளிபரப்புனாங்களோ நேரலையில் அத்தனையுமே டிஆர்பி உச்சத்தில் போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அமித்ஷா பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு தமிழ் பேச தெரியாது, தமிழ் தெரியாது, அதுக்கு மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய கூர்மையை பாருங்க. சின்ன சின்ன சிறு சிறு தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமல் சின்ன சின்ன மொழிபெயர்ப்புல கூட அவர் கண்டுபிடிச்சி நான் சொல்ற மாதிரியே சொல்லு, ஏன்னா மக்களுக்கு அமித்ஷா சொல்றாரு அப்படின்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக உன்னிப்பாக அவர் பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் மிக மிக ஆச்சரியமே, இவ்வளவு விஷயங்கள் அங்க இருந்து தெரியுதா அப்படிங்கிறது. தமிழ்நாடு के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். இன்னைக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. 26 எலெக்ஷன்ல மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் இருக்கும் போது இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாம் முடிஞ்சோடனையோ நடக்க போது மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு கல்வியிலையும் விவசாயத்திற்கும் எந்த அளவுக்கு செய்திருக்கு,
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நேற்றைய பேச்சு, நேற்றைய மேடை பேச்சாகட்டும், நேற்றைய கூட்டமாகட்டும் மிக மிக விறுவிறுப்பாகவும் நாமளே பார்த்தோம். அண்ணாமலையே சொன்னாரு, இந்த மேடைக்கு வெளியில கிட்டத்தட்ட 10,000 15,000 பேர் மக்கள் நின்னாங்க. அவங்களையும் உள்ள விடுங்க, இவங்க அத்தனை பேர் அமித்ஷாவை பார்க்க வந்திருக்காங்க, அவருடைய பேச்சை கேட்க வந்திருக்காங்க, என்ன நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அலை மோதப்பட்டது. அதை விட ஒன்று பார்த்தீங்கன்னா, கலைஞ்சி போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க சேர்ல கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு மிக அழகாக சொன்னாங்க. இது ஒன்னே நமக்கு போதும், பிஜேபி இங்க வளர்ந்துருச்சு, கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க போகுது, என்டிஏ ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிஜேபி, திமுக மற்ற சில கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெல்வோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த நிறைவு விழா கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது. அது மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லுங்க, மிக மிக சக்ஸஸ்ஃபுல். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. எப்படி அண்ணாமலை வந்து தமிழகம் முழுக்க நடைபயணம் செய்து வெற்றி கொண்டாரோ, இது 2வது வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் வந்து 4 பேர் உள்ள அனுப்பியிருக்காங்க சட்டசபையில். இப்போ 14 பேர் குறையாம உள்ள போவாங்க. என்னுடைய கணிப்பு 14 பேருக்கு குறைவு இல்லாம இங்கே உள்ள போவாங்கன்னு தெரியும். பிஜேபி அப்படிதான் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 80 ஆரம்பிச்சது, 84 ஆட்சியை பிடிச்சது, அப்புறம் வந்து இப்படியே கிராஜுவலாக வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷங்களாக தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சி காங்கிரஸை தரை கவ வச்சிருச்சு. அதே மாதிரி தான் இங்கே தமிழகத்திலும் வெற்றி பெறும். கிட்டத்தட்ட இந்த இந்தியாவில் வந்து 38 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இருக்குது. இதில் 21 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் என்டிஏ ஆட்சி நடக்குது. வரக்கூடிய 26 எலெக்ஷனில் கண்டிப்பாக வெஸ்ட் பெங்காலை பிடிச்சிருவோம். எப்படி ஒரிசாவை பிடிச்சோமோ அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலை பிடிச்சிருவோம். தமிழகமும் என்டிஏ பிடிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஸோ 21 + 23 இந்தியாவில் பார்த்தீங்க. சுற்றுப்பயணம் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவோட கூட்டணியோட நிலைப்பாட்டை குறித்து மிகவும் ஸ்ட்ராங்காக தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எதிர்த்தரப்பினர், அதாவது திமுக கட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுகவும் சரி திமுகவோட கூட்டணியுமே சரி, அவங்க கூட்டணிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அடித்து உடைக்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் போகிற எல்லா இடத்துலையுமே எடப்பாடி அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த பாண்டிங் எப்படி இருக்குது, அதிமுக பாஜக பாண்டிங் எப்படி இருக்குது, இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது? அதாவது கூட்டணிங்கிறது இப்போ இந்தி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, ஒவ்வொரு கூட்டணியிலும் யார் சேரணும், யார் சேர வேண்டாம், கொள்கைகள் ஒத்து போதா அப்படிங்கிறது அது அவங்கவுங்களுடைய பாடு. இதில் வந்து அடுத்தது பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதில் எந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்திருக்கு, எந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய மக்களுடைய மனசில் வருது அப்படிங்கிறத தவிர கூட்டணிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கூட்டணியில் அடிச்சுக்காமையா? இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறதா வேண்டாமா, வெளில போலாமா பார்த்தீங்களா? காங்கிரஸ் உள்ளார ஜோதிமணி ஒன்று பேசுகிறாங்க, செல்வ பெருந்தகை ஒன்று பேசுகிறாரு, நம்ம சிதம்பரம் ஒன்று பேசுகிறாரு. அதனால அது இருக்கதான் செய்யும். இந்தி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணியில் எந்தெந்த கூட்டணிகளாக சேரும், எந்தெந்த கட்சிகள்லாம் சேரும், இதில் எந்தெந்த கட்சிகள்லாம் சேரும் அப்படின்னு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு குழப்பங்கள் வரதான் செய்யும். அது மாதிரி இந்திய கூட்டணிலையும் இருக்கதான் செய்யும், இதுலேயும் இருக்கதான் செய்யும். அது பிரச்சனை கிடையாது. எந்த கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்யும், எந்த கூட்டணியில் இருக்க தலைமை கட்சி நல்லது செய்யும் அப்படி பார்க்கணும். இப்போ இந்திய கூட்டணியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை பற்றி நம்ம நாளொரு வேணும் பொழுதொரு வண்ணமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எந்த அளவுக்கு தமிழகத்தில் இது வரைக்கும் செய்திருக்குன்னு சொல்கிறோம். இதுதான் இங்கே பிரதானம். ஸோ அவங்களுக்கு பேச்சு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களும் கவனிக்காமல் இதை சொல்கிறாங்க. இந்த பேச்சில் நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் இதை காமிச்சிடறேன் ஃபோன்லேயே மக்களுக்கு. இதுதான் இந்தியாவோட மேப்பு. இந்த இந்தியா மேப்பில் பாருங்கள் என்டிஏ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 21 மாநிலங்களில் 38 21 2/3 என்டிஏ வந்துருச்சு. மிச்சம் 1/3 வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, எத்தனை நாடுகள் வரப்போகுது, நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பழைய உண்மையான இந்தியா திரும்ப பிறக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. ஓகே சார், இப்போ வந்து என்னன்னா நயினார் நாகேந்திரன் அவரோட அந்த சுற்றுப்பயணம் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு என்டிஏ கூட்டணி மத்தியில் சொல்றாங்க. இது மேலும் எடப்பாடி அவரோட சுற்றுப்பயணமும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேரும் போது 2026 தேர்தல்களும் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எப்படி வந்து தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அதிமுகவும் அவங்களும் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. எடப்பாடியார் தலைமையில் ஃபுல்லாக போயிருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இங்கே எப்படி வந்து 38 மாநிலத்தில் 31 மாவட்டத்தில் 33 மாவட்டங்களில் 54 இடங்களை சந்தித்து 2400 கிலோமீட்டர் பயணம் செய்தாரோ அதே மாதிரி எடப்பாடியார் அவரு வந்து முழுக்க
அதிமுக இந்த மாநிலத்தை ஆண்டிருக்கு, எப்படி இருந்திருக்கு, திமுக அதிமுக ஆட்சி எப்படி இருக்குது, இப்ப பிஜேபி இன்னும் இங்க ஆட்சியை பிடிக்கல, அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபி எப்படி இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிஜேபி எப்படி செய்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பரப்புரை பண்ணாங்க. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தை ஆண்டு இருக்கு, அதனால ரெண்டு பேரையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு துறை, விவசாயத்துறை தான் மெயின், அதை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த ரெண்டு கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது இல்லாம பல கட்சிகள் இங்க வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பிரகாசமாக இருக்குது சார். பல்வேறு கட்சிகள் இணையும்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் என்டிஏ கூட்டணியில யார் வருவாங்க? பேச்சுவார்த்தை பொறுத்திருக்கு. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்டிஏல தான் வரணும்னு இருக்காரு. அதனால அது ஒரு நமக்கு பெரிய பலம். இப்போ கூட நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் எப்படி நேற்று மேடையில் இவங்க எடுத்து சொன்னாங்களோ அதுக்கு முந்தின நாள் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுகவின் அராஜகத்தையும் திமுகவின் செயல் இழப்பையும் மிக அழகாக விளக்கமாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரு நம்ம என்டிஏக்கு வந்தா அது ஒரு பெரிய பலம். இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ திமுக அரசுக்கு மேற்கொண்டு சவாலா அனைத்து எதிர்கட்சிகளுமே அவங்களுக்கு எதிராக திரும்புற ஒண்ணுதான். இப்படிப்பட்ட நிலையில என்டிஏ கூட்டணி 2026 ஆட்சியை பிடிக்குமா? பாருங்க, இது மக்களாட்சி, இங்க நடக்கிறது மக்களாட்சி. திமுக ஆட்சியில பிடிச்சி இது வரைக்கும் 76க்கு அப்புறமா தொடர்ந்து வந்ததே கிடையாது. அப்போ வேற கட்சியே கிடையாது. காங்கிரஸ், காமராஜர் இருந்தாரு, காமராஜர் இறந்துட்டாரு, வேற யாரும் இல்லை, அதனால போயிடுச்சு. அதனால அவங்க தொடர்ந்து வந்தாங்க. 76க்கு அப்புறம் இன்னும் 2025 வரைக்கும் ஆட்சியை பிடிச்சி தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எம்ஜிஆர் தொடர்ந்து வந்த மாதிரியோ அம்மா வந்த மாதிரியோ வரல அதனால அது ஒரு பக்கம். அது நமக்கு ஒரு உதாரணம். இது வரைக்கும் திமுக வந்ததில்லை, அதனால அதை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதுவரை இல்லாத திமுக கலைஞர் ஆட்சியிலும் சரி இந்த மாதிரி இல்லாத அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ரெஜிம். அதாவது இந்த உதயநிதி, இன்பநிதி, எல்லா நிதியும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தமிழகத்தின் நிதி நிலைமையை மிக மிக பாலும் குளியில் தள்ளிட்டாங்க. அதனால திமுக வின் பண்றது மிக மிக சிரமம். இந்தி கூட்டணி வின் பண்றது மிக மிக சிரமம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.